அதே மாதிரி இப்போது இது நம்பர்ஸு லெட்டர்ஸு சும்மா ப்ளஸ் மைனஸ் எதுவும் இல்லாமல் மல்டிப்ளையில் கொடுத்துருந்தாங்க, நம்ம போட்டாச்சு. அடுத்தது இப்போ ப்ளஸ் மைனஸ் வந்து எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டால் 5x - 10 இது ஒரு இதாக எடுத்துக்கிறோம். அடுத்தது 5x² - 20ங்கிறது ஒன்றா எடுத்துக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் எல்சிஎம் சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்கள், ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். 5 காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 5 நான் வெளியே எடுத்துறேன். அப்போ x - 2 5 10 இது வந்துருச்சா? இது கரெக்டாக புரியுதா? அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்லேயும் ஏதாவது காமனாக, இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே நிப்பாட்டிட்டேன். இது ரெண்டில் ஏதாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். 5 எகைன் காமனாக எடுக்கலாம். அப்போ x² - 4 5 20 அப்படின்னு வந்துருச்சு. சரி, இதுக்கு மேலே இது எதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். a² இங்கே 2 4ங்கிறத 2² மாற்றலாமா? இங்கே எழுதுகிறேன். அதாவது x² - 2² இப்படி எழுதலாமா? இந்த 4 ஓகேவா? இந்த 4 நான் 2² எழுதுறேன். இது பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்ம் வைட் மாதிரி இருக்குது. a² - b²க்கு என்ன ஃபார்முலா? a + b இன்ட்டு a - b. இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. a² - b²க்கு என்ன ஃபார்முலா? a + b இன்ட்டு a - b. அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 5 இன்ட்டு ஏக்கு பதிலாக x இருக்குது. அப்போ x + bக்கு பதிலாக 2 தான் நம்ம எடுத்துக்கணும். 2² தான் இதை மாற்ற போகிறேன். ஸோ 2. அப்போ x + 2 அடுத்தது x - 2 இதுதான் வேல்யூ. இப்போது இதுக்கும் எல்சிஎம் எப்படி எழுதுவோன்னா, இந்த இதுக்கும் கம்பேர் பண்ணி தான் எல்சிஎம் எழுதணும். ஸோ எல்சிஎம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலுமே எது காமனாக இருக்குது? 5. ஸோ 5 எழுதிடுறோம். அடுத்தது x - 2 x - 2 காமனாக இருக்குது. ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான், ரெண்டுக்குமே சேம் பவர். ஸோ அதை அப்படியே எழுதிடுறோம். அடுத்தது மிச்சம் என்ன இருக்குது? இந்த x + 2 மட்டும்தான் இருக்குது. அதையும் பொறுக்கி எழுதிடுறோம். அவ்வளோதான் எல்சிஎம். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? தேங்க்யூ.